மகாசக்தி ஜோதிடம் யூடியூப் சேனலில் பயணம் செய்கின்ற ஜோதிட ஆர்வலர்களே, ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்னுடைய தாய் தந்தையரை வணங்கி என்னுடைய குருநாதர்களின் அவர்களின் ஆசீர்வாதங்களோடு பாலாரிஷ்ட தோஷம் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு சிறு விளக்கம் தரலாம் என்று நினைக்கின்றேன். பாலா என்றால் குழந்தை பருவம், அரிஷ்டம் என்றால் பொதுவாகவே தோஷம் அல்லது கண்டம் என்று பொருள். பாலாரிஷ்டம் என்றால் குழந்தைக்கு கண்டம் இருப்பதாக ஐதீகம். பின்வரும் கிரக கூட்டு சேர்க்கை பாலாரிஷ்டம் ஏற்பட காரணமாகின்றன. ஒரு ராசியில் கடைசி நவாம்சத்தில் பாவிகளின் சாரமாக அமையக்கூடாது. இரண்டாவதாக, சந்திரன் கேந்திரத்தில் அமர்ந்து பாவிகளுடன் சேரக்கூடாது. மூன்றாவதாக, சந்திரன் லக்கணத்திற்கு 7, 8, 12 பாவிகளுடன் இருந்து சுபரின் பார்வை பெறாமல் இருத்தல் சிறப்பு. நான்காவதாக, சந்திரன் லக்கணத்திற்கு 2, 6, 8, 12 பாவிகள் இருத்தல். வலிமை குன்றிய சந்திரன் லக்கணத்திலோ அல்லது லக்கணத்திற்கு 8 மேலும் கேந்திரங்களில் திரிகோணங்களில் பாவிகள் இருப்பது. வலிமை குன்றிய சந்திரன் லக்கணத்திலோ அல்லது லக்கணத்திற்கு 8 மேலும் கேந்திரங்களில் அல்லது திரிகோணங்களில் பாவிகள் இருப்பது. ஏழாவதாக, சந்திரன் லக்கணத்தில் செவ்வாய் 8, சூரியன் 9, 12 சந்திரனும் இருப்பது. வலிமை குன்றிய சந்திரன் லக்கணத்திற்கு மேலும் 5, 8, 12 இடங்களில் தீய கிரகங்களோடு தொடர்பு ஏற்பட்டிருக்குமாயின் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் 8, 7 ராகு, 9 குரு 3 இருந்தாலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிறக்கும் நேரத்தில் நிறைய காலம் வகிக்கும் மேஜர் பீரியட், அதாவது தசாநாதன் பல பாவிகளுடன் இணைந்திருப்பது, இதுபோல நிறைய விதிகள் இருக்கின்றன. இருந்த போதிலும் அவருக்கு சமமாக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அற்ப ஆயுள், மத்தியம ஆயுள், தீர்க்க ஆயுள் என்று நாம் கூறுகின்றோம். அந்த வகையிலேயே அற்ப ஆயுள் என்பது 33 வயதிற்குள் ஏற்படும் மரணம், மத்தியம ஆயுள் என்பது 55 வருடங்களுக்குள் ஏற்படும் மரணம், தீர்க்க ஆயுள் என்பது 100 வயதிற்குள் ஏற்படும் மரணம். ஆனால் அந்த பாலாரிஷ்டம் என்பது அற்ப ஆயுளில் வருகிறது. அற்ப ஆயுள் மேலும் 3 வகையாக பிரிக்கப்படுகின்றன. அதாவது அற்பத்தில் அற்பம், குழந்தை பிறந்து 12 வயதிற்குள் மரணம். அற்பத்தில் மத்திமம், குழந்தை பிறந்து 2 வயதிற்குள் 22 வயதிற்குள் மரணம். அற்பத்தில் தீர்க்கம் என்பது 33 வயதுக்குள் மரணம். இந்த மத்திம ஆயுளையும் 3 பிரிவாக நாம் பிரிக்கின்றோம். அந்த வகையிலேயே மத்திமத்தில் அற்பம் என்பது 35 வயதிற்குள்ளும், மத்திமத்தில் மத்திமம் என்பது 45 வயதிற்குள்ளும், மத்திமத்தில் தீர்க்கம் என்பது 55 வயதிற்குள்ளும் இருக்கின்றன. தீர்க்க ஆயுளையும் 3 வகையாக பிரிக்கலாம். அதாவது தீர்க்கத்தில் அற்புதம் 77 வயது, தீர்க்கத்தில் மத்திமம் 88, தீர்க்கத்தில் தீர்க்கம் என்பது 100 வயது வரும் எட்டப்படுகின்றன. இதனைத்தான் பாலாரிஷ்டம் என்று பேசுகின்றோம். இந்த பாலாரிஷ்ட தோஷத்தை நீக்கும் பரிகாரங்கள் என்ன? தெய்வ பக்தியுடன் ஒவ்வொரு மாலையிலும் கையில் ஒரு செம்பு பாத்திரத்தில் நீரை வைத்துக்கொண்டு விநாயகர் துதி செய்து அல்லது போற்றி வழிபாடு செய்து அந்த நீரை குழந்தையின் தலையில் தெளித்தால் இந்த தோஷம் போக்க வல்லது. கேதுவால் ஏற்படும் தோஷத்திற்கும் மிக சரியான பரிகாரம் இதுவே. தெய்வ பக்தியுடன் ஒவ்வொரு மாலையிலும் கையில் ஒரு செம்பு பாத்திரத்தில் நீரில் வைத்துக்கொண்டு துர்காதேவியை துதி செய்து போற்றி வழிபாடு செய்து அந்த நீரை குழந்தையின் தலையில் தெளித்தால் இந்த தோஷம் போக்க வல்லது. அதுக்கடுத்து எடைக்கு எடை ஏதாவது கொடுக்கணும். நீங்கள் போய் இந்த மாதிரி பெருமாள் கோயிலில் போய் தவிடு, பின்னாக்கு, அரிசி இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்து அந்த தோஷத்தை போக்கலாம் அப்படின்னு நடைமுறையில் இருக்கக்கூடியவங்க, வசதியானவங்க இந்த மாதிரியான நிலைப்பாடுகளையும் நாம் எடுத்து செய்யலாம். மகாசக்தி ஜோதிடத்தின் வாயிலாக நிறைய எண்ணற்ற பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜாதகம் எழுத, ஜாதகம் பார்க்க, திருமண பொருத்தம் பார்க்க இவற்றைக்கெல்லாம் மகாசக்தி ஜோதிடத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 99 70
86 83 60 64 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி. வாழ்க வளமுடன். சிவாய நமக.